ஃபுல்லாக நான் சிங்கில் ஒரு ஈவெண்ட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் டைம் நானும் தமிழும். தமிழ் சத்தமான கைத்தல் கொடுத்துருங்க டிஜே தமிழ் அவர்களுக்கு. தேங்க்யூ பிரதர். அண்ட் பிடிச்சேன் ஹாட் ஸ்டாரில் இப்போ சக்க போட்டுட்டு இருக்க ஒரு என்டையர் எனர்ஜெட்டிக் டீம் தான் நம்ம மேலே கூப்பிட போகிறோம். சத்தமான கைத்தல் நடுவில் கேன் வி ஹேவ் டீம் கனா காணும் காலங்கள். ஜி கிரீன் சேனலுக்கு ஓகே ரெடி. ஸோ ஜி கிரீன் சேனலுக்கு வந்துட்டு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் ஐகானை ப்ரெஸ் பண்றீங்க. ஓகே தேங்க்யூ. யார் ஸ்டார்ட் பண்ணீங்களோ ஸ்டார்ட் பண்ணலாம் ப்ரோ. உங்க டீம்ல இருந்து மைக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ எல்லாருமே வந்து இவ்வளோ பெரிய சப்போர்ட் கொடுத்ததுக்கு அண்ட் லவ் யூ ப்ரோ. ஸோ என் பேர் வந்து சுரேந்தர் சார். சுரேந்தர் விட ஆதி தான் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கான். ஸோ கனா காணும் காலங்களில் வந்து ஆதின்னு சொல்லி ஒரு கேரக்டர் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுல ஆதியோட அந்த கேரக்டர். தேங்க்யூ ஸோ மச். ஸோ அது வந்து ஒரு நல்லபடியாக ஒரு எண்டிங்கில் போய் முடிஞ்சிருச்சு. ஸோ நீங்கள் எல்லோரும் கொடுத்த லவ் அண்ட் சப்போர்ட்டில் தான் வந்து ஸோ நீங்கள் கொடுத்த பெரிய சப்போர்ட்னால தான் வந்து அது இவ்வளோ ரீச் ஆகிருக்கு. ஸோ அது எல்லாத்துக்குமே வந்து உங்கள் எல்லாருக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ் அண்ட் லவ் யூ ஸோ மச். அண்ட் இன்னொருத்தரை பற்றி சொல்லணும்னா இந்த ஃபயர் மணி. ஸோ என்னோட ஃப்ரெண்ட். ஸோ அடுத்ததான் ஃபயர் மணி அங்கே பேசுவோம். அண்ட் கடைசியாக வந்து இன்னொரு மேட்ரு அவன் சொல்லணும். அண்ணா அன்சரண்ணா. ஸோ நானும் அன்சரனும் வந்து காமெடி கஜானா ஷோவில் வந்து பண்ணியிருந்தோம். அதுக்கு முன்னாடி கலக்க போகுது யார் சீசன் சார். ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு. இதே பாட்டு தான் போட்டுட்டு இருக்காங்க. என்ன ஒரு விஷயம்னா சுரேந்தர் ஃபர்ஸ்ட் எனக்கு நல்லா தெரியும். அப்போல்லாம் வந்து ஏதாவது நான் பொண்ணுங்க நம்பர் எதுவுமே கிடைக்கலண்ணா அப்படிலாம் கஷ்டப்பட்டு பேசிட்டு இருந்த ஒரு பையன் இன்னைக்கு இவன் நம்பர் கிடைக்குமான்னு தேடுற அளவுக்கு வந்து பொண்ணுங்க வந்து சுற்றிட்டு இருக்காங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் பண்ண அந்த ஆதின்ற அந்த ரோல் அதை வந்து ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காரு. ஹீ இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆக்டர். நல்ல ஒரு ஆக்டர். அப்படி ஒரு ஆர்டிஸ்ட்டு. நெகட்டிவாக ஆரம்பித்த ஒரு கேரக்டர் இன்னைக்கு மக்கள் மத்தியில் பாசிட்டிவாக போய் சேர்ந்துருக்குன்னா அதுக்கு காரணம் அவரோட ஹார்ட் ஒர்க் மட்டும்தான். அடுத்து உங்க டீம். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் லவ் யூ ஆல். தேங்க்யூ. ஸோ சுரேந்தரை தொடர்ந்து அடுத்து யார் வர போறீங்க? boy I am a set boy build up billa mass cartoon boy. Hello. ஓகே. ஸோ என் பேர் ராகுல். ஸோ உங்களுக்கு ஃபயர் மணியாக தெரிஞ்சிருக்க மணி பசிக்குது மணி. ஸோ லைக் இப்போ ரீசெண்ட் டைம்ஸாக லைக் எல்லாத்தோட ரெஸ்பான்ஸ் வந்துட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. லைக் இந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் வருது. ஸோ ஐ ஆம் ப்ரிட்டி கிளாட் டு பி ஹியர் இங்கே இருக்கிறதுக்கு. அதுவும் வந்து நம்ம எல்லா பசங்க கூட இருக்கோம். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதுவும் உங்கள் கூடயும் இருக்கோன்னு ரொம்ப. சார் நேற்று சாட்டர்டே நைட் எங்கே இருந்தீங்க? நாங்கள் என்னங்க சும்மா சுற்றுறதாங்க. சும்மா சுற்றுறதாங்க. சுற்றிட்டு தான் இருந்தீங்க. ஓகே. எதுக்கு ஃபயர் மணின்னு எதனால் பேர் உங்களை எதுவும் கூப்பிட்றாங்க அது மாதிரி? ஃபயர் மணி ஏதோ தம்மு பற்ற வைக்கும் போது லைட் எல்லாம் எத்தனை விடுவாரா? இல்லை அப்படி கிடையாது. லைக் சீனில் வந்துட்டு லைக் லாப கொளுத்தின ஒரு ரீசனுக்காக. லாப கொளுத்தினால ஃபயர் மணி. சத்தமான கைத்தல் கொடுத்தலாம் ஃபயர் மணி அவர்களுக்கு. ஓகே தேங்க்யூ ஆல். தொடர்ந்து நீங்கள் லேபு, வீடு, பங்களா இது எல்லாத்தையும் கொளுத்தி காட்டை கொளுத்தி பெரிய ஆள் ஆகணும் அப்படின்றத கேட்டுக்கிறோம். தேங்க்யூ பிரதர். ஸோ நெக்ஸ்ட்டு ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் வந்து சரவணன். நான் வந்து கனா காணும் காலங்களில் தமிழ் வாத்தியாரா இருக்கீங்க கரெக்டா? என்ன கொடுமை சரவணன். மாடர்ன் ஸ்கூல் அதில் வந்து ஒரு கேரக்டர் சரவணன்ற கேரக்டர் பண்ணிட்டு இருக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். கிளிஸ் 23க்கு இன்வைட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ சரவணன். ஸோ நெக்ஸ்ட் சரவணனை தொடர்ந்து அடதான் நடந்து வர்றா இதயத்தை கிழிக்க வர்றா தமிழனை ஆட்டி படிச்சு உலுக்கி குலுக்க ஓ தேவா
தம்பி இப்போ ஸ்டைலாக வந்துருக்கேன் இந்த பாட்டு போடுறேன். இதே சுடிதாரில் போட்டு தான் என்ன பாட்டு போட்டிருப்பீங்க? இந்த மாதிரிலாம் நிறைய கேள்வி கேட்கணும். ஸோ டாடா மூவியில் வந்த ஸ்வர்க்கமே என் மீது காதல் சரி சாரி கட்டி வந்துட்டாங்க, அப்போ என்ன பாட்டு போடுவீங்க? ஸோ மேம் வந்து பார்த்தீங்கன்னா டாடா மூவியில் கவினுக்கு சிஸ்டராக பண்ணி புயல் ஒண்ணு மெயின் ரோட்ட கடக்குது சூற காத்தா மனசு சலக்கு சலக்கு சதிக சேல சலக்கு சலக்கு வெலக்கு வெலக்கு வெக்கம் மேம் நீங்கள் பேசுங்க. ஹலோ, ஹாய். ஹாய். அழகா ஒரு பொண்ணை பார்த்து அவனை துவம்சமாயிடுவேன் இப்போ போட்டே தினம் அவளை பண்ண விடுங்க. ஹாய், என் பேர் ஆஷிகா யாஷ். கனாக்காரன் காலங்களில் ஒரு சின்ன ரோல் பண்ணியிருக்கேன். அப்புறம் டாடாவில் சொன்ன மாதிரி ஒரு சின்ன ரோல் பண்ணியிருக்கேன். என்ன நேரமோ தெரில, ரெண்டுமே நெகட்டிவ் ரோலாக அமைஞ்சிருச்சு. பட் கொஞ்சம் நல்ல பொண்ணு தான். ஸோ யா, கொஞ்சம் நல்ல பொண்ணா மேம்? பசங்களுக்குலாம் பிடிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு அட்வைஸ், இந்த மாதிரி இருந்தால் வந்து பெண்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த மாதிரி ஏதாவது ஒரு அட்வைஸ்? அப்படிலாம் இல்லை, நீங்களா இருங்க, உங்களை பிடிச்சவங்க உங்களுக்கு தேடி வருவாங்க, அவ்வளோதான். ரொம்ப நேரமாக பார்க்குறேன், யாரும் என்ன தேடி வர மாட்டாங்க, என்ன அது ஒன்றும் புரியல. சரி ஓகே மேடம், அடுத்து வேறு ஏதாவது நீங்கள் ஷேர் பண்ணணும்னு விரும்புறீங்களா? கிளிட்ஸ் 2023 ரொம்ப நல்ல காஸ்ட்காக போயிட்டுருக்கு. ஐ எம் வெரி ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் இட் அண்ட் தேங்க்யூ. பேபி நீயோ ஸ்வீட்டு. மேம் ஏதாவது டான்ஸ் பர்ஃபார்மன்ஸு வேணாமா? சரி பிரதர் வாங்க. ஸோ என்கேஜ்மெண்ட்டை முடிச்சுட்டு ஜஸ்ட் நவ் அவர் என்கேஜ்மெண்ட்டை முடிச்சுட்டு இப்போ தான் வந்திருக்காரு. அழகாக ஷர்ட்லாம் பார்க்கவே ரொம்ப பெருமையாக இருக்குது. அப்புறம் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கணும். வணக்கம் எல்லாருக்கும். என் பேர் கார்த்திகேயன். கனால பிரவீன்கிற கேரக்டர் பண்ணிகிட்ருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இன்வைட்டிங் அஸ். தேங்க்யூ. தேங்க்யூ பிரதர். ஸோ நெக்ஸ்ட்டு இதயம் இதுவரை துடித்ததில்லை, இப்போ துடிக்கிறதே. துடிக்குதா? இதயம் துடிக்குதா உங்களுக்கு? இதயம் துடிக்குதா? என் மனசுக்குள்ள சிக்காத நீ. ஹாய் எல்லாருக்கும், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஏனோ உன்னை பார்த்தா உள்ள சுருக்குன்னு வரும். பார்த்தா எங்கே வருது சுழுக்குன்னு? ஏகனும் அளவுக்கு வராதுடா சார்ரா. மறுபடியும் ஹாயிலேருந்து ஆரம்பிச்சேன்னு வச்சுக்க. கமான். என்னோட நேம் வந்து செல்வா. கனாக்காடும் காலங்களில் நவீன்கிற கேரக்டர் பண்ணிட்டு இருக்கேன். அது இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறேங்க. இவனுங்கெல்லாம் நம்ம பசங்க தான், அப்படி தான் பண்ணிட்டே இருப்பானுங்க, ஏதாவது ஒன்று பண்ணுவானுங்க. நம்மளை ஆக்வர்ட் ஆக்கணுன்னே ஒரு வேலை பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு கேரக்டர்ஸ் இவங்கெல்லாம். சொல்லலை ப்ரோ, அப்படியே போங்க கரெக்டாக அதே ஃப்ளோ. தேங்க்யூங்க, ரொம்ப நன்றிங்க கூப்பிட்டதுக்கு. சந்தோஷம் நாடு அப்பா. ஸோ அண்ட் நெக்ஸ்ட் வாங்க. ஆஹா மெல்ல நட இனி என்னாகும். இப்போ அவங்க வேகமாக நடந்தா உனக்கு என்ன ஆகும்? அமைதியாக தான் இரு. மேடம் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணி. அதிருதா யாருன்னா செல்விக்கு ஃபோன் பண்ணுங்களேன். அவரோட ஒய்ஃப் செல்வி யாருன்னா ஒருத்தர் ப்ளீஸ். கூரில் பூத்தவளே என அடியோடு. ஹாய் எல்லாருக்கும். யாரை கேட்டு எந்த நெஞ்சில் இடப்பக்கம் நீ. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ என்னோட நேம் ஸ்மேஹா. என்னை சங்கீதாவாக நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும் கனா காணும் காலங்களில். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இன்வைட்டிங். கிளிட்ஸ் 2023க்கு வந்தது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் திஸ். தேங்க்யூ. இந்த ட்ரெஸ்லாம் நல்லா இருக்கு. அப்படியே ஒரு 12 மட்டும் பண்ணுறீங்களா? அப்படியே ஸ்லோ மோஷனில் எடுத்துப்பாங்க பசங்களாம். நீங்க என்ன 12 பண்ணி பார்க்குறீங்க? வாங்க பிரதர், அடுத்து நெக்ஸ்ட் வாங்க. தேங்க்யூ. ஹாய், என் பேர் ஆஷிக். நானும் கனால ஒரு ரோல் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து உங்கள் எல்லோரும் மீட் பண்ணது ரொம்ப சந்தோஷம். ஸோ கிளிட்ஸ் 2022க்கு வந்திருந்தோம். ஸோ 23க்கு வந்தது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ தேங்க்யூ. ஹாவ் அ கிரேட் டே. ப்ரோ ஆஷிக் அவங்க பேர். ஆமாம் ப்ரோ. ப்ரோ அந்த தெம்மா பாட்டு போடுங்க, நம்ம ஆடுறோம். ஆமாடா.
தெம்மாடி கத்தாடுறோம். நீங்க ஆடுங்க. நீங்க ஆட்டத்தை பாராட்டி ரூபாய் 200 அன்பளிப்பு அளித்த அன்பு அத்தான் பஞ்சாயத்து அவர்களுக்கு தேங்க்யூ ஆஷிக், ரொம்ப நன்றி. ஸோ நெக்ஸ்ட் ஆஷிக்கை தொடர்ந்து எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் வந்து லவகுஷன். நான் காலங்களில் பிரச்சனை ஒரு கேரக்டர் பண்ணிட்டுருக்கேன். என்னை இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க. ஆக்சுவலாக இவருக்கு வந்து ஸ்மைலிங் ஃபேஸ் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. இங்கிலீஷில் சொல்லும்போது நல்லா இருக்குது, தமிழில் சொன்னால் இழிச்சவாயன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆக்சுவலாக ஒரு முகம் எப்போ வந்து முகமாக மாறுதுன்னா சிரிக்கும் போது மட்டும்தான். சிரிச்சாதான் அந்த முகம், சிரிக்கலாம் அது பேர் முகர கட்டை. இவர் முகத்தை பாருங்கள், ஆண்டனி ஆலமரத்து கட்டை, வேப்ப மரத்து கட்டை. தேங்க்யூ. அடுத்து வாங்க ப்ரோ, ஒரு நிமிஷம் பாட்டு மட்டும் ஃபர்ஸ்ட்ல வாங்க. ரெடி? ஸோ அடுத்து வாங்க. ரெடி? அடுத்து வாங்க. போதும், இன்னொரு பாட்டு பண்ணுவீங்களா? சரி வாங்க. எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். இருங்கடா. ஸோ தேங்க்யூ. மாடர்ன் ஸ்கூல் இத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்குன்றதே பெரிய விஷயம். ரொம்ப நன்றி. ஸோ என் பேர் சஞ்சய். கனால வந்துட்டு ரிச்சி அப்படின்ற கேரக்டர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ என்ன எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரில, பட் ஏதோ கூப்பிட்டாங்க, வந்தேன். கிளிட்ஸுக்கு இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ. ஸோ உங்களுக்கு பிடிச்சதை மட்டும் பண்ணுங்கள், யார் பேச்சும் கேட்காதீங்க, முக்கியமாக லவ் பண்ணாதீங்க, ஓகேவா? ஏன்னா இப்போதான் சுட பிரேக்கப் ஆச்சு அவருக்கு, அந்த வருத்தத்தில் சொல்லிட்டு போயிருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் நமக்கு வாங்க. ஒரு தல காதல் தந்த இந்த தருதல மனசுக்குள் வந்த ஒரு தல காதல் தந்த இந்த தருதல வா சத்யாக்கு மாசம் ஒரு பாட்டு போடுங்கப்பா, வேற லெவலில் போடுங்கப்பா. ப்ரோ நீங்க ஆமா ஒரு கதவு மாதிரி மறைச்சிங்க, திடீர்னு கதவுல இருந்து ஓபன் பண்ணி வராரு இவரு. ரெடி? சத்யாக்கு ரெடியா? திடீர்னு விடுங்க. ரெடி? 3, 2, 1 கம் ஆன் சத்யா. ஒரு டான்ஸோட அப்படியே ஒரு டான்ஸோட சரி. ரொம்ப பெருமையா இருக்கு. வழக்கமா குடிச்சிட்டு ஆடுவார், இப்போ ஸ்டேஜ்ல ஆடிட்டு இருக்காரு. ஸோ சத்யா அவர்கள் ப்ளீஸ் சொல்லுங்க மேம். ஹலோ ரொம்ப தேங்க்ஸ். ஆக்சுவலாக என்ன எத்தனை பேர் இங்கே இருக்கிற ஓகே கோபி ஓகே டன் சூப்பர். இங்கே இருக்க எத்தனை பேருக்கு எனக்கு தெரியும்னு தெரியல. ஓகே என் பேர் சத்யா. பாடா இவன் யாரோ வந்தது எதற்காக சொல்கிறேன். அது வெளிப்படையா சொல்ல முடியாது, அப்புறமா சொல்றேன் எதுக்கு வந்தோன்னு. ரேப்பிடோல தான் வந்தேன். எதுக்காகவும் வரல. ஸோ உங்களை எல்லாரையும் பார்த்தது ரொம்ப சந்தோஷம். எனக்கு ரொம்ப பேசலாம் எனக்கு தெரியாது. ஆக்சுவலாக ஜாலியாக பேசுவோம் பசங்க கூட. நீங்கள் எப்படி பேசுகிறீங்களோ அதே மாதிரி தான் நானும் பேசுவேன். இந்த மைக் குத்துனால எனக்கு பேச தெரியும் நினைக்காதீங்க. எல்லாருமே ஜாலியாக இருங்க. அவன் ஏன் வந்து லவ் பண்ணாதீங்கன்னு சொல்கிறான்னா, அவன் லவ் பண்ணுறான் இப்போ. ஸோ அதனால தான் லவ் பண்ணாதீங்கன்னு சொன்னான். எல்லாரும் 2 பேர் ஃபோனையும் இப்போ அண்ணன் கிட்ட கொடுக்குறேன். யார் லவ் பண்ணுறாங்க? சும்மா ஜோக்காக வேணாம். தம்பி உங்க ஃபோன் கொடுங்க. சும்மா ஒரு மெசேஜ், கடைசி வாட்ஸ்அப் மெசேஜ் மட்டும் என்னன்னு படிக்கலாம். உண்மையான நண்பனா உனக்கு ஒன்று சொல்றேன். நம்ம பையன் கொலை கூட பண்ணு, ஆனா காதல் மட்டும் பண்ணவே இருடா ஒரு நிமிஷம் இருடா. பாவண்ணா
அதாவது இவன் வாட்ஸ்அப் மெசேஜ் என்னன்னு தெரிஞ்சுக்கலன்னா இவ்வளோ பேர் பயப்படுறானுங்க. இவனுக்கு தான் ஏதோ அமைச்சிருக்கானுங்க போல. நான் மாட்டி பாருண்ணா அவரு. இல்லை ஆக்சுவலாக அது திறந்த இன்னும் 2 மாசத்துல கல்யாணம் பண்ணிக்க போறாரு. அந்த அப்டேட் சீக்கிரமா வரும். அண்ட் இன்னும் 1 மாசத்துல இவங்களுக்கு டைவர்ஸ் ஆக போகுது. அந்த அப்டேட் உங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் நாங்கள் காட்டுவோம். தேங்க்யூ. அதுக்கப்புறம் ஃப்ரீயாக தான் இருப்பேன். மெசேஜ் பண்ணுங்க. தேங்க்யூ. ஸோ நெக்ஸ்ட் யார் வாங்க? Hey, come on girls, இது intro time. இவன் யாருன்னு இப்போ சொல்லுடா. ஒரு handshake செஞ்சிரு பொண்ணுங்க வந்தா ஸ்வாங்கின்னு வருவான் புல்லட்டா. ஹாய், என் பேர் கீர்த்தன். ஐயய்ய வெக்கத்தை பாரு மாமாவுக்கு. கட்டிக்க போறவன் எப்படி இருக்கணும்னு கேட்டா ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. வந்தது லேட்டு தான், ஆனால் நல்ல வேளை டைமுக்கு வந்துட்டோம். தேங்க்யூ ஸோ மச். வேறு என்ன பேசுறதுன்னு தெரில. கிரேட்ஃபுல், அவ்வளோதான் சொல்ல முடியும். நீ ஒன்று சொல்லணும், உன்னை பார்த்து சொல்லணும், தனிமை கொஞ்சம் கிடைக்கக்கூடாது. தேங்க்ஸ் டிஜே. ஸோ ஆமாம், ஹாப்பியாக இருங்க. நான் எங்கள் செட்டில் ஒன்று தான் இருக்குது, லவ் பண்ணாதீங்க, அவ்வளோதான். வேறு எதுவும் கிடையாது. ஃபுல்லாக பிரேக்கப் பாய்ஸ் தான். அதே மாதிரி எப்பயுமே ஹாப்பியாக இருங்க. ஸோ எப்பயுமே என்டர்டெய்னிங்காக வச்சு போனாங்க. உங்களுக்கு பிடிச்சது மட்டும் செய்யுங்க. ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளை ரொம்ப கம்மியாக வச்சுக்கோங்க. 10 பேர் இருக்க வேணாம். எங்களை மாதிரி ஒரு 4-5 பேர் இருந்தாலே போதும். ஜாலியாக இருக்கலாம். தேங்க்யூ. தேங்க்யூ. நெக்ஸ்ட் மாமனே ஒன்ன தாங்காம வட்டியில் சோறும். இல்லை, அதெல்லாம் பண்ண மாட்டேன். ஹாய் 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 ஹாய். என்னங்க எல்லா பக்கமும் கூப்பிட்டாங்க. ஹாய். தேடி கட்டிக்க போறேன், தாவி ஒட்டிக்க போறேன். யாரு தேடி கட்டிக்க போறீங்க? இப்போ தாய் ஒட்டிக்க போறீங்க. நான் பார்க்குறேன். யாராவது ஒரு பொண்ணு இப்போ தேடி கட்டி யாருன்னா ஒருத்தர் முடியுமா? ஏன்டா அந்த பாட்டு போட்டு அவன் ஒரு ஆண் மகனை போட்டாரு. விடுங்க, பேசிட்டு இருக்காங்க. நீயும் நானும் சேர்ந்தே செல்லும் நேரமே. நைட்டு 3 மணி மோர் கடையை தேடி சுத்துவாங்க. வேற எதுக்கு சுத்த போறாங்க இவங்க 2 பேருமே? ப்ரோ நீங்க பேசுங்க ப்ரோ. அது எதுக்கு தேவையில்லாம அவனை விடுங்க ப்ரோ. அவன்லாம் ஒரு ஆள். ஹாய், அவ்வளோதான். ஒரு தடவை தான் ஹாய் வரும். கேட்டுக்கிட்டே இருக்கேன்ல. எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ எஸ், வந்ததுலேருந்து என்னோட ஃபர்ஸ்ட் கிளிட்ஸ் இது. செம்ம ஜாலியாக இருக்குது. இங்கே நின்றுருக்கும் போதே ஃபன்னாக இருந்துச்சு. பசங்க மேலே பெர்ஃபார்ம் பண்ணதோட கீழே பெர்ஃபார்ம் பண்ணது, இங்கே வேலை செய்கிற மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணது, இதுதான் நிறையா இருந்துச்சு. ஸோ ஹாப்பி கிளிட்ஸ்க்கு வந்ததுக்கு லவ் யூ ஆல். தேங்க்யூ. ஒரே ஒரு ஆள் மட்டும் ஒரு ஹாய் சொல்ல சொன்னாங்க உங்களுக்கு. வரும்போது ஜெரியை பிடிக்குமா, இர்ஃபான் அண்ணன் பிடிக்குமா? ஆமாம், அவர் வந்து கொஞ்சம் வர முடியல, அண்ணா இந்த மாதிரி வரோம், நாங்கள் போயிடுவோம் அப்படின்னு சொன்னேன். எனக்கு பதிலாக வந்து நீ கன்வே பண்ணிடுறா, ஒரு பெரிய ஹாய் எல்லாருக்கும் சொன்னேன்னு சொல்லிடுன்னு சொன்னாங்க. மறந்துட்டேன் சொல்கிறதுக்கு. ஹாய் ப்ரோ. ஹாய் ஹாய். ஸோ ஒரு சின்ன அப்டேட் இருக்குது, நம்ம தெரிஞ்சுக்கலாம் சுரேந்தர் கிட்ட. ஸோ அடுத்ததாக கனா காணும் காலங்க சீசன் 2க்கு அப்புறம் சைரன்னு சொல்லி ஒரு மூவி ஒன்று பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மூவி இந்த இயர்க்குள்ளே வந்துடும். ஜெயம் ரவி அண்ணாவோட சைரன் சொல்லி ஒரு மூவி. அதில் ஒரு சின்ன நெகட்டிவ் ரோல் பண்ணியிருக்கேன். எல்லாரும் மறக்காமல் பார்த்து சப்போர்ட் பண்ணுறேங்க. தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ. தேங்க்யூ. என்டையர் டீம் வேறு ஏதாவது சின்னதாக ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணலாமா? எல்லாருமே சேர்ந்து ஏதாவது பாட்டுக்கு, உங்களுக்கு பிடித்த பாட்டுக்கு எல்லாருமே மொத்தமாக சேர்ந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை காட்டுற விதத்தில் ஏதாவது ஒரு பாட்டு, டான்ஸ், என்ன பாட்டு சஜஸ்ட் பண்ணுங்கள்? ரஞ்சிதமேவா? ஐயோடாவா? ஐயோடா எல்லாருக்கும் தெரியுமா ஸ்டெப்பு? இவன் சுரேந்தர் வந்து ஐயோடாவோட ஹிட்டு தான் அவன் ஆடுவான். வாய்ஸ் மட்டும் வந்தா யார்
பக்கத்து கேர்ள்ஸ் 2 பேரும் வாங்க